ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என கூறிவிட்டு ஆட்சிக்கு வந்த பின் நீட் தேர்விற்கு விலக்கு பெற முடியாது என கூறி மாணவர்களை ஏமாற்றினார் ஸ்டாலின். மக்களை ஏமாற்றுவதில் நம்பர் 1 கட்சி என்றால் திமுக தான் என சென்னையில் நடந்த சாணக்யா டிஜிட்டல் ஊடகத்தின் 7ஆம் ஆண்டு விழாவில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று சொன்னார்கள். இதுவரை அதற்கு உண்டான நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை. துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னார், நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு எங்கிட்ட ரகசியம் இருக்குன்னு சொன்னார். அந்த ரகசியத்தை போன கூட்டத்தொடரில் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்து விட்டார். நீட் தேர்வுக்கு விதிவிலக்கு பெற முடியாது என்ற ரகசியத்தை போட்டு சட்டமன்றத்தில் உடைத்து விட்டார். தேர்தல் வருகின்ற பொழுது அழகாக பேசுவார்கள், கவர்ச்சிகரமாக பேசுவார்கள். மக்களை ஏமாற்றுவதிலே நம்பர் 1 கட்சி திமுக கட்சி தான். மாணவர்களையும் பெற்றோர்களையும் ஏமாற்றி அவர்களுடைய வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு இப்பொழுது நீட் தேர்வு விதிவிலக்கு பெற முடியாது என்ற கருத்தை சொல்ற அதற்கு விளக்கம் உச்சநீதிமன்ற தீர்ப்பு சொல்றாங்க. அதைத்தாங்க நாங்களும் சொல்லிட்டு இருந்தோம். நாங்கள் மட்டும் என்ன சொன்னோம்? உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையிலே நீட்டுக்கு விதிவிலக்கு பெற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது என்றுதான் நாங்கள் சொன்னோம். இன்றைய ஆட்சியாளர்கள் ஊடகங்களை மிரட்டி பணிய வைத்து இந்த ஆட்சியில் நடைபெறும் தவறுகளை மறைக்க பார்க்கிறார்கள். அதிமுக ஆட்சி காலத்தில் ஊடகங்கள் சுதந்திரமாக செயல்பட்டதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி பெருமிதம். இன்றைய ஆட்சியாளர்கள் ஊடகங்களை மிரட்டி பணிய வைத்து இந்த ஆட்சியில் நடைபெறுகின்ற தவறுகளை ஊடகத்தின் வாயிலாக வெளிப்படுத்த முடியாத ஒரு நிலை இன்றைக்கு ஊடகத்துக்கு ஏற்பட்டுகின்றது. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது ஊடகம் சுதந்திரமாக செயல்பட்டது. எந்த செய்தி மக்களுக்கு சேர வேண்டுமோ அதை முழுமையாக சேர்க்கக்கூடிய பணியை அவர் செய்து கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு அந்த நிலை முற்றிலும் மாறுபட்டு விட்டது. அதனால் மக்களுக்கு உண்மை செய்தி போய் சேர்வதில்லை. அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட ஏராளமான பள்ளிக்கூடங்கள் திமுக ஆட்சியில் மூடப்பட்டு விட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாகவும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பெருகிவிட்டதாகவும் கஞ்சா போதைப் பொருட்கள் புழக்கத்தாலேயே குற்றங்கள் அதிகரித்திருப்பதாகவும் புரட்சி தமிழர் சாடல். கற்க வேண்டும் என்ற அடிப்படையில் அந்தந்த பகுதியிலேயே இன்றைக்கு உயர்நிலைப்பள்ளியிலிருந்து மேல்நிலைப்பள்ளி ஆக்கணும். அதையெல்லாம் இந்த அரசாங்கம் மூடப்பட்டு விட்டார். இன்னைக்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கின்ற அளவுக்கு பார்க்கின்றோம். எனக்கு முன்னாலே என்னென்ன அவர்கள் பேசினார்களே, 2 வயது சிறுமி முதல் 80 வரை மோதாட்டி வரை பாலியல் சீண்டலுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். எதனால்? போதை ஆசாமியால். இன்றைக்கு தமிழகத்திலே இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 110 டன் கஞ்சாவை கண்டுபிடித்தார் சொல்லுகிறார்கள். 3.6 லட்சம் இந்த போதை மாத்திரைகள் கண்டுபிடித்தா சொல்றாங்க. 6000 கஞ்சா சாக்லேட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டதா சொல்றாங்க. கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் இவ்வளவு. அப்படின்னா வெளியில எவ்வளவு விற்பனை ஆயிருக்குன்னு எண்ணி பாருங்க. தினந்தோறும் ஒரு திட்டத்தை அறிவிப்பார், போட்டோ எடுப்பார். இப்படியே 5 ஆண்டு காலம் முடிந்துவிட்டது. ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு 525 வாக்குறுதிகளை கொடுத்த ஸ்டாலின் அதில் 4இல் 1 பங்கை கூட நிறைவேற்றவில்லை என்றும் புரட்சி தமிழர் சாடல். இன்றைய முதலமைச்சர் தினந்தோறும் போட்டோ ஷூட் எடுப்பார். அதுதான் பத்திரிகையில் வருது, ஊடகத்தில் வருது. அதுதான் நாமளும் பார்க்கின்றோம். தினந்தோறும் ஒரு திட்டத்தை அறிவிப்பார், அதுக்கு பெயர் வைப்பார். அப்படித்தான் இந்த 5 ஆண்டு காலத்தை ஓட்டிவிட்டார். ஒரு திட்டத்தை அறிவிப்பார், திட்டத்துக்கு ஒரு குழு போடுவார், அந்த குழு அதோட முடிந்துவிடும். 52 குழு போட்ட ஒரே அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம். நான் சட்டமன்றத்திலே கேள்வி எழுப்பினேன். முதலமைச்சர் என்றதை நான் கேட்டேன், நீங்கள் 52 குழு போட்டுகின்றீர்கள், இந்த 52 குழு என்ன செய்தது? ஏதாவது அரசுக்கு அறிக்கை கொடுத்திருக்கின்றதா? இந்த அறிக்கையின்படி இந்த அரசாங்கம் செயல்படுகின்றதா? அதுக்கு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று கேட்டேன். எந்த பதிலும் இல்லை. இப்படிப்பட்ட ஆட்சி தேவைதானா என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இன்னும் சொல்ல போனா
திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வருவதற்கு முன்பு 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது சுமார் 525 அறிவிப்புகள் வெளியிட்டார்கள். அது புத்தகம் மாதிரி, தலராணி மாதிரி அவருடைய அறிவிப்பு இருந்தது. அதில் 1/4 அறிவிப்பு கூட இதுவரைக்கும் நிறைவேற்றப்படவில்லை. தமிழக இளைஞர்கள் வாழ்வும் வளமும் பெற அடித்தளமிட்ட உயர்கல்வியின் தந்தை புரட்சி தலைவர் என மூத்த அரசியல் தலைவர் பழ கருப்பையா புகழாரம். சாணக்கியா டிஜிட்டல் ஊடகத்தின் ஆண்டு விழாவில் பங்கேற்ற அவர் புரட்சி தலைவியின் அம்மா உணவகம் குறித்து புகழாரம். ரொம்ப தமிழ்நாட்டில் பொறியியல் கல்லூரி இல்லாத ஊர்களே கிடையாது. வீதிதோறும் 2 பள்ளி, வீடுகள் தோறும் கலையின் விளக்கம், நாடு முற்றிலும் உள்ள ஊர்கள், நகர்களெங்கும் பல பல பள்ளி என்றுதான் பாரதி சிந்திக்க தெரிந்தது. பொறியியல் கல்லூரி வெளியில் வந்தார். கிராமத்திற்கு கிராமம் பொறியியல் கல்லூரி. ஏராளமான இளைஞர்கள் படித்தார்கள். உலக நாடுகளிலேயே ரொம்ப அதிகமாக படித்தது என்பது தமிழ்நாட்டு பொறியியல் கல்லூரிகள். எல்லாரும் அமெரிக்காவுக்கு போனார்கள். புதுவையில் போன்ற கிராமங்களில் 12 வங்கிகள் திறக்கப்பட்டன. ஏனென்றால் அவன் அனுப்புகிற டாலரை மாற்றுவதற்கு. அவ்வளவு பெரிய வளத்தை சர்வீஸ் செக்டாரின் மூலம்தான் இந்தியா முதலில் முன்னேறியது. தங்கத்தை அடகு வைக்கின்ற அளவுக்கு இருந்த ஒரு நாடு முதலில் சர்வீஸ் செக்டாரின் மூலம்தான் தன்னுடைய அந்நிய செலாவணியை பெருக்கிக் கொண்டது. அந்த அந்நிய செலாவணி பெருக்கத்தில் தமிழ்நாடு முதன்மையில் இருந்ததற்கு மிகப்பெரிய காரணம், இளைஞர்கள் எல்லாம் நிறைய வசதி பெற்று வீடுகள் கட்டிக்கொண்டு ஒவ்வொரு கிராமத்திலும் பின்தங்கிய இளைஞர்கள் இவ்வளவு பெரிய நிலைக்கு வந்ததற்கு எம்ஜிஆர் காரணம். ஆகவே சொல்லுகிறேன், உயர்கல்வியின் தந்தை எம்ஜிஆர். மன்னர்கள் காலத்திற்கு பிறகு மண்வளம் காக்க, விவசாயம் காக்க புரட்சி தமிழர் கொண்டு வந்த குடிமராமத்து திட்டம் குறித்து மனதார பாராட்டிய பழ கருப்பையா, ஒரு விவசாயி முதல்வராக இருந்தால்தான் இத்தகைய நல்ல திட்டத்தை கொண்டு வர முடிந்தது என புகழாரம். குடிமராமத்து திட்டம் என்பது உங்களுடைய பிரெயின் சைல்டு. இதை சிந்திக்க தமிழ்நாட்டில் ராஜாஜி காலத்திலிருந்து அம்மா காலம் வரையிலும் ஸ்டாலின் காலம் வரையிலும் அத்தனை முதலமைச்சர்கள் இருந்தாலும் இதை சிந்திக்க ஒரு விவசாயி பழனிசாமியால் தான் முடியும். இந்த குடிமராமத்து திட்டம் என்பது நிகரற்ற திட்டம். நிகரற்ற திட்டம். சோழர்கள் காலத்தில் அது நடைமுறையில் இருந்தது, பிறகு மறைந்து விட்டது. இவரை போன்ற அது விவசாயத்தை வாழ்க்கையாக கொண்டவர்களுக்கு தான் அது தெரியும். அதனுடைய தன்மை என்ன என்றால், ஒவ்வொரு கிராமமும் தன்னுடைய குளத்தை, தன்னுடைய ஏரியை, தன்னுடைய வாய்க்காலை தானே வெட்டி கொள்ள வேண்டும். தன்னுடைய தேவைகளை உணர்ந்து அதை சரி செய்து கொள்ள வேண்டும். அரசாங்கம் அதற்கு உதவியாக இருக்கும். வேலை செய்ய வேண்டியவன் நீ, என்ன வேண்டும் என்று கேட்க வேண்டியவன் நீ. அந்த வாய்க்காலை வெட்ட வேண்டியவன் அந்த கிராமத்துக்காரன், அதனுடைய பயனை அடைய வேண்டியவனும் அவன். அதற்கு வேண்டிய உதவியை அரசு செய்யும். அந்த குடிமராமத்து முறையை நான் கொண்டு வருகிறேன் என்று சொன்னால் எல்லா. சென்னை சேத்துப்பட்டில் நடைபெற்ற சாணக்கியா ஊடகத்தின் ஆண்டு விழாவில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், போதைப்பொருள் புழக்கம் குறித்த கேள்விக்கு சூசகமாக பதிலளித்த ரங்கராஜ் பாண்டே, மக்கள் விரும்பும் அரசு அமையும் போது சட்டம் ஒழுங்கு சீராகும் என அதிமுக பொதுச் செயலாளரை குறிப்பிட்டு பதிலளித்த பாண்டே, பட் லா அண்ட் ஆர்டர் அப்படிங்கிறது வந்து மாநில அரசுடைய கையில் இருக்குது. ஸோ மத்திய அரசு ரொம்ப லிமிட்டாக தான் இயங்க முடியும். மாநில அரசுகள் நாம் விரும்புகிற மாதிரி அமைச்சா நீங்கள் நினைக்கிற மாதிரியான சட்டம் ஒழுங்கு விஷயமும் நம்ம விரும்புகிற மாதிரி. சார், இப்போ என்னுடைய சின்ன கேள்வி என்னன்னா, இந்த போதை மருந்தால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கும் நம்ம தமிழ்நாடுக்கு. அடுத்து வர கவர்மெண்ட்டு ரொம்ப சேலஞ்சாக இருக்கும். அதை எப்படி டேக்கிள் பண்ணணும்? நம்மால் முடிஞ்சதை சாணக்கிய சார்பாக ஏதாவது வரப்போறாரு, அவர்கிட்ட கேட்டுருவோம். எப்படி டேக்கிள் பண்ணுறாரு அவர்கிட்ட கேட்டுருவோம். வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்டத்தைச் சேர்ந்த திமுக, காங்கிரஸ், பகுஜன் சமாஜ் உள்ளிட்ட மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த சுமார் 500க்கும் மேற்பட்டோர் சென்னையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் கழகத்தில் இணைந்தனர். கழகத்தில் புதிதாக இணைந்தவர்களை வாழ்த்தி வரவேற்ற கழக பொதுச் செயலாளர், மக்கள் பணிகளை சிறப்பாக மேற்கொண்டு அதிமுகவின் சாதனைகளை மக்களிடத்தில் கொண்டு செல்ல வேண்டும் என்றும் அறிவுரை.
திமுக கூட்டணியின் சூழ்நிலை மாறிக்கொண்டிருப்பதாகவும் திமுக ஒருமுறை ஆட்சிக்கு வந்தால் மீண்டும் வரவே முடியாது என்றும் அதிமுக முன்னாள் அமைச்சரும் கழக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி திட்டவட்டம். கோவையில் திமுக அரசை கண்டித்து நடைபெறவுள்ள ஆர்ப்பாட்டம் தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி அடுத்த 10 நாட்களில் மொத்த சூழ்நிலையும் மாறும் என்றும் பேச்சு. திமுக கூட்டணி சேர்ந்த மாதிரி அப்படியே போயிட்டு இருந்தது. இப்ப கடைசியாகவே அவங்களுடைய சூழ்நிலை அப்படியே வேற மாதிரி போயிட்டு இருக்கு. இதுதான் திமுக. திமுக ஒரு முறை ஆட்சிக்கு வந்தா மீண்டும் வரவே முடியாது. இன்னும் பாத்துங்க, இன்னும் 10 நாள் 15 நாள் பாத்துங்க எப்படி சொல்றோம். கண்டிப்பாக உறுதியாக அதிமுக ஆட்சி. போதை நிறைந்த மாநிலமாக தமிழ்நாட்டை திமுக அரசு உருவாக்கி விட்டதாகவும் இன்னொரு முறை திமுக அரசு வந்துவிட்டால் நம் குழந்தைகளுக்கு பாதுகாப்பில்லா நிலை உருவாகிவிடும் என்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி பேச்சு. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் நடந்த கழக செயல் வீரர்கள் மற்றும் தேர்தல் ஆலோசனை கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் தங்கமணி மத்திய அரசுடன் இணைந்து செயல்பட்டால்தான் அதிமுக ஆட்சியில் ஏராளமான திட்டங்கள் கொண்டுவரப்பட்டதாக தெரிவித்தார். இந்த ஆட்சியை பொறுத்தவரை தினந்தோறும் கொலை கொள்ளை என்று நடக்காத நாளே இல்லை. அதே போல அதைவிட மிக மோசம் என்னவென்று சொன்னால், ஒரு வீட்டிலே இருக்கின்ற குழந்தைகளை படிக்க வைப்பதற்கே பயமாக இருக்கின்றது, கல்லூரிக்கு அனுப்புவதற்கே பயமாக இருக்கின்றது. அந்த அளவுக்கு கஞ்சாவுடைய புழக்கம் அதிகமாகிவிட்டது. இந்தியாவிலேயே போதை நிறைந்த மாநிலம் தமிழ்நாடு என்று அந்த அளவுக்கு ஒரு சட்டம் ஒழுங்கு கெட்ட மாநிலமாக தமிழ்நாடு உருவாகிவிட்டது. இன்னும் ஒரு முறை திமுக ஆட்சிக்கு வந்தது என்று சொன்னால் நம்முடைய குழந்தைகளுக்கு எதிர்காலமே இல்லை என்ற நிலைமை உருவாகிவிடும். இந்த தினந்தோறும் கற்பழிப்பு, அதுவும் இளம் குழந்தைகள், பச்சை குழந்தையிலிருந்து 6 வயது குழந்தையிலிருந்து நேற்றைய தினம் தூத்துக்குடியில் நடைபெற்றது வரை ஒரு நாள் பள்ளியிலே படிக்கின்ற மாணவிகளாக இருக்கட்டும், சிறு குழந்தைகளாக இருக்கட்டும், கற்பழிப்பு நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றன. கற்பழித்து கொலை செய்து விடுகின்றார்கள். அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் இந்த கஞ்சா போதை தான். கஞ்சா குடித்து விட்டு அவர்களுக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கின்ற காரணத்தினால் இது போன்ற சட்டவிரோத செயல் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது. ஆகையால் நம்முடைய குழந்தைகள் நாளை தான் நன்றாக படித்து வர வேண்டும், அவர்களுக்கு எதிர்காலம் நன்றாக செய்தர வேண்டும் என்று சொன்னால், எப்படி அம்மா அவர்கள் 5 ஆண்டு காலமான எடப்பாடியார் 5 ஆண்டு காலம் இருந்த போது தமிழகத்திலே ஒரு கஞ்சா என்பது எங்கேயும் இல்லாத ஒரு மாநிலமாக இருந்தது. இப்பொழுது கஞ்சா மாநிலமாக வந்துவிட்டது என்று சொன்னால், மீண்டும் ஒரு வந்துவிட்டால் தமிழக மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை உருவாகிவிடும் என்பதை தயவு செய்து நீங்கள் மக்களிடத்தில் சொல்லுங்கள். இந்தியாவிலேயே தமிழகத்தை கஞ்சா போதையில் முதன்மை மாநிலமாக மாற்றிய விளம்பர ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் பி தங்கமணி பேச்சு. நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் நடைபெற்ற அதிமுக செயல் வீரர்கள் மற்றும் சட்டமன்ற தேர்தல் ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் பி தங்கமணி திமுகவை தூக்கி எறிய மக்கள் தயாராகிவிட்டதாக ஆவேசம். ஆனால் பொய்யை சொல்லி எப்படியாவது நம்ம அந்த அரசு ஊழியர் வாக்குகளை பெற வேண்டும், அந்த பூத்தில் நமக்கு ஒரு 10 ஓட்டு 20 ஓட்டு கள்ள ஓட்டு போட வேண்டும் என்று அவர்கள் அந்த அதிகாரிகளை பயன்படுத்தி கொண்டு இன்று அந்த அதிகாரியை நடு இடத்திலே விட்டு விட்டார்கள். ஆக அவர்களும் தொடர்ந்து போராடி கொண்டு இருக்கின்றார்கள். ஆக அவர்களும் இந்த அரசுக்கு எதிர்ப்பாக இருக்கின்றார்கள். எங்கே சென்றாலும் கொலை கொள்ளை என்று நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது. ஆகையால் தமிழகம் முழுவதுமே சட்டம் ஒழுங்கே இல்லை என்ற நிலைமை உருவாகிவிட்டது. இத்தனை கொலைக்கும் கொள்ளைக்கும் காரணம் என்னவென்று சொன்னால், சிறு குழந்தைகள் கூட கற்பழிக்கப்படுகிறதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால், தமிழ்நாட்டிலே கஞ்சா புழக்கம் இதுகாரும் இல்லாத அளவிற்கு திமுக ஆட்சி வந்ததுக்கு பின்னால் கஞ்சா புழக்கம் என்பது இந்தியாவுக்கே தமிழ்நாடு ஒரு முன்னோடி மாநிலம், முதல் மாநிலம் என்று சொல்கிறார்களே, போதையிலே முதல் மாநிலமாக தமிழ்நாடு உருவாக்கியதுதான் இந்த ஆட்சியாளருடைய சாதனை. ஆக அந்த கஞ்சாவை குடித்து விட்டால் அவர்களுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. பெண்களாக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, அதை பார்த்தவுடன் அவர்களுக்கு அந்த கற்பழிப்பு எண்ணம் வந்துவிடுகின்ற காரணத்தினால்தான் இத்தனை குற்றங்கள் நடைபெறுகின்றன. தமிழகத்தில் உள்ள திமுக மற்றும் கூட்டணியினர் பெட்ரோல் தட்டுப்பாடு என்ற வதந்தியை பரப்பி மக்களிடையே பீதியை ஏற்படுத்தினர். ஆளும் கட்சியைச் சேர்ந்தவர்களே வதந்தியை பரப்பியதால் பெட்ரோல் பங்குகளில் மக்கள் வரிசையாக காத்திருந்ததாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. இன்னைக்கு ஒரு பக்கம் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் எங்கேயும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ஒரு பொலிட்டிக்கல் டிராமா போடுறாரு. ஆனா அவரே எல்லாத்தையும் தூண்டி விடுறாரு. நீங்க போய் ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க, காங்கிரஸ் கட்சிக்காரங்க சிலிண்டர் தலைமையில வச்சுட்டு நடந்து போங்க, நம்முடைய கட்சியினுடைய மூத்த அமைச்சர்கள் இந்த மாதிரி பேசுங்க. இந்தியா முழுவதும் நீங்க யோசிச்சு பாருங்க, எங்கேயாவது பொதுமக்கள் கேன் எடுத்துட்டு போய் பெட்ரோல் பிடிச்சாங்களா? எங்கேயுமே கிடையாது, தமிழ்நாட்டில் மட்டும்தான். ஏன்? இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் பீதியை கிளப்பி மக்கள் மனசுல பீதியை வச்சிட்டாங்க.
ஸோ மக்களுக்கு ஒரு பயம், என்னடா எல்லாருமே இதே மாதிரி சொல்றாங்களே, காங்கிரஸ்காரங்க சொல்றாங்க, திமுக காரங்க சொல்றாங்க, அப்ப பெட்ரோல் வராதோ அப்படின்னு ஒருத்தரும் கேன் எடுத்துட்டு போய் வீட்டில் பாத்திரத்தெல்லாம் எடுத்துட்டு போய் பெட்ரோல் பிடிக்க வேண்டிய அவ்வளவு நிலைமைக்கு தமிழ்நாட்டு மக்களை தள்ளி இருக்கிறாங்க. இது ஒரு வேடிக்கையான விஷயம். இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது. பீகார்ல யாரும் போல, உத்தரப்பிரதேசத்தில் யாரும் போல, தமிழ்நாட்டில் மட்டும் இந்த கையால் ஆகாத திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி பொய்யை பரப்பி பீதியை பரப்பி மக்களை வீதிக்கு வந்து ஒரு பெட்ரோல் பம்ப்லையும் நிக்க வச்சிருக்காங்க. மழை நிலவரம், தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரத்தை எடுத்து பாலியல் வன்முறை நிலவரம். இன்றைய பாலியல் வன்முறை நிலவரம். கடந்த 5 ஆண்டுகள் திமுக ஆட்சியில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு 38 பெண் குழந்தைகள் கொல்லப்பட்டிருப்பதாக அதிர்ச்சி தகவல். பாலியல் வன்கொடுமை குற்றங்கள் 2200 பதிவாகியுள்ள நிலையில் குற்றங்களை தடுக்காத அரசு அதிகாரிகளை வைத்து பொய்யான தகவல்களை பரப்புவதாகவும் எழும் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டு திமுக ஆட்சியில் 8752 கொலைகள் அரங்கேறி இந்தியாவிலேயே அதிக கொலைகள் நடந்துள்ள மாநிலமாக தமிழ்நாடு இருப்பதாக தகவல். இரும்பு கரத்தை துருப்பிடிக்க வைத்துவிட்டு 377 குழந்தைகள் உட்பட இத்தனை கொலைகள் நடப்பதை வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதுதான் ஸ்டாலின் கூறும் சாதனையா என மக்கள் கேள்வி. கடந்த 5 ஆண்டு திமுக ஆட்சியில் 8752 படுகொலை சம்பவங்கள் அரங்கேறி நாட்டிலேயே அதிக கொலைகள் நடந்துள்ள மாநிலமாக தமிழகம் மாறிய அவலம். 1977 பெண்கள் கொலை, 367 குழந்தைகள் படுகொலை என திறனற்ற ஆட்சி நிர்வாகத்தின் மூலம் சட்டம் ஒழுங்கை கடுமையாக சீரழித்த ஸ்டாலின் அரசு. சென்னையில் மாநகர பேருந்தில் நர்சிங் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததுடன் தட்டி கேட்ட உறவினரையும் மிரட்டிய இளைஞர் சிக்கினார். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் பெண்களுக்கு எங்குமே பாதுகாப்பில்லை என்பதற்கு மேலும் இந்த சம்பவமே சான்று. மேற்கு வங்கத்தில் இருந்து சென்னை எழும்பூர் வழியாக திருச்சி செல்லும் ரயிலில் இருந்து 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 4 கிலோ கஞ்சா சிக்கியது. வெளி மாநிலங்களில் இருந்து தமிழகத்திற்குள் தடையின்றி போதைப் பொருட்கள் ஊடுருவது சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பில் உள்ள ஓட்டைகளை அம்பலப்படுத்துவதாக எழும் விமர்சனம். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே உள்ள வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சுமார் 50,000 ரூபாய் மதிப்பிலான 60 கிலோ குட்கா பொருட்கள் பறிமுதல். நாள்தோறும் பல கிலோ குட்கா பறிமுதல் செய்யப்படுவதாக கணக்கு காட்டப்படும் நிலையில் பிடிபடாத போதைப் பொருட்கள் எப்படியெல்லாம் இளைஞர்களை சீரழிக்கப் போகிறதோ என மக்கள் அச்சம். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே திருடிய நகையை கேட்ட தாயை கொலை செய்ய முயன்ற கல்லூரி மாணவி மற்றும் காதலன் ஆகியோர் சிக்கினர். திமுக ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் குற்ற சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே கோரணம்பட்டியில் இருதரப்பு மோதலில் காயமடைந்தவரை சிகிச்சைக்காக சேர்க்க வந்தவர் மீது அரசு மருத்துவமனையிலேயே 5 பேர் கொண்ட கும்பல் தாக்கி அராஜகம். திறனற்ற திமுக ஆட்சியில் தமிழகம் முழுவதும் மருத்துவமனை வளாகங்களில் கொலை, திருட்டு, தாக்குதல் சம்பவங்கள் அதிகரித்து வருவதை கண்டித்தும் தாக்குதல் நடத்தியவர்களை கைது செய்ய கோரியும் சாலை மறியல். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே நத்தத்தில் தேசிய நெடுஞ்சாலையில் தாங்கள் 4 ஆண்டுகளாக கோரி வரும் சுரங்கப்பாதையை அமைத்து தர வலியுறுத்தி அமைச்சர் நாசர் காலில் விழுந்து கதறிய பெண். விபத்துகளும் உயிர் பலியும் அப்பகுதியில் தொடர்கதையான நிலையில் கோரிக்கையை நிறைவேற்றாத திமுக அரசுக்கு வரும் தேர்தலில் தக்க பாடம் புகட்டப்படும் எனவும் பொதுமக்கள் ஆவேசம். தமிழக பெண்கள் அச்சுறுத்தப்படும் சூழல் நிலவுவதாகவும் பாதுகாப்பற்ற மாநிலமாக மாறிவிட்டதாகவும் திமுக ஆதரவில் மாநிலங்களவை எம்பியான நடிகர் கமல்ஹாசன் திடீர் விமர்சனம். ஆட்சியின் அவலம் குறித்து பேசாமல் திமுக கூட்டணி கட்சிகளும் மௌனம் காக்கின்றன என ஆட்சியின் நிர்வாகத்தை கடுமையாக விமர்சனம் செய்த கமல்ஹாசன். திமுகவின் முக்கிய நிர்வாகி ராஜீவ்காந்தி மீது அக்கட்சியைச் சேர்ந்த 35க்கும் மேற்பட்ட பெண்கள் பாலியல் புகார் அளித்திருப்பதாக தகவல் வெளியாகி அதிர்ச்சி. தனது கட்சி பெண்களுக்கு நீதி கொடுக்க முடியாத ஸ்டாலின் ராஜீவ்காந்தியை காப்பாற்றுவதற்காக பதவி மாற்றம் செய்திருப்பதாக தகவல்.
தூத்துக்குடி மாவட்டம் வேடநத்தம் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்து கொலையுண்ட நிலையில் குற்றவாளிகள் கைது செய்யப்படாததை கண்டித்து 5வது நாளாக மாணவியின் உடலை வாங்க மறுத்து பொதுமக்கள் போராட்டம். 10க்கும் மேற்பட்ட தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் 30க்கும் மேற்பட்டோரிடம் விசாரணை நடத்தியிருப்பதாகவும் கூறும் காவல்துறை கண் துடைப்பு செயலில் மட்டுமே ஈடுபடுவதாக சாடல். விளாத்திக்குளம் வேடநத்தம் கிராமத்தில் 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து ஆறுமுக நேரியில் கிராம மக்கள் கண்டன ஆர்ப்பாட்டம். குற்றவாளிகளை கண்டுபிடிக்க கையாலாகாத ஸ்டாலின் அரசை கண்டித்தும் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வலியுறுத்தியும் மக்கள் முழக்கம். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த வெண்ணந்தூர் அருகே பட்டியல் இன மக்கள் கோயில் தேர் ஊர்வலத்தில் போதையில் வந்த மாற்று சமூக இளைஞர்கள் வேண்டுமென்றே தகராறில் ஈடுபட்டதுடன் அங்கிருந்த சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட கொடூரம். திமுக கிளை செயலாளரின் மகன்தான் சாதிய வன்முறையை கட்டவிழ்த்துவிட்டு அடியாட்கள் மூலம் தகராறில் ஈடுபட்டதாக பாதிக்கப்பட்ட மகள் புகார். திருவண்ணாமலை மாவட்டம் இனாம் காரியந்தல் ஊராட்சியில் 7 மாதங்களுக்கு முன்பு புதிய தார் சாலை போடப்பட்ட நிலையில் மீண்டும் புதிதாக சாலை அமைக்க 67 லட்சம் ரூபாய் மதிப்பில் முறைகேடாக டெண்டர் அறிவிக்கப்பட்டிருப்பதால் அதிர்ச்சி. ஆட்சியில் இருக்கும் கடைசி நாள் வரை ஊழல் செய்து கமிஷன் வசூலிப்பதில் மட்டுமே ஸ்டாலின் அரசு கண்ணும் கருத்துமாக இருப்பது ஆதாரங்களுடன் அம்பலம். சென்னை திருவொற்றியூரில் உள்ள கடையில் சிக்கன் பக்கோடா குறைவாக இருப்பதாக கூறி கடையில் இருந்த பெண்ணை திமுக எம்எல்ஏ KP சங்கரின் ஆதரவாளர் சரமாரியாக தாக்கிய கொடூரம். பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபடும் தன் சொந்த கட்சியினரையே கட்டுப்படுத்த முடியாத ஸ்டாலினா பெண்களுக்கு எதிரான குற்றங்களை இரும்புக்கரம் கொண்டு அடக்கப் போகிறார் என மக்கள் கேள்வி. கருத்தா எப்பவுமே இடம் கம்மியா தானே ஆகும் அப்படின்னு சொன்னதுக்கு நெக்கெல்லாம் பேசினாரு, வாடி குடின்னு பேசினாரு. உடனே என்ன பண்ணாரு, நீங்க யார், நம்ம வந்து இந்த ஏரியால நான் உங்களை பார்த்ததே கிடையாது, குடிச்சுலாம் இங்க வரக்கூடாதுன்னு சொன்னோடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, பேட் வேர்ட்ஸ்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, வீடியோ எடுக்க ஆரம்பிச்சாரு. என்ன நீ எதுக்கு வீடியோ எடுப்ப, நான் லேடிஸ் நீ எப்படி வீடியோ எடுப்பேன், நான் போனை பிடுங்கும் போது என்ன பண்ணிட்டாரு, அவர் என் தலையை குனிய வச்சு வீடியோ என்னை போட்டு அடிச்சு தலைமுடியை பிடிச்சிட்டு நோஸ் பீஸ் கட்டியிருந்தேன், அந்த நோஸ் பீஸ் எல்லாம் பிடிச்சி இழுத்துட்டாரு. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஊராட்சி ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் நடைபெற்ற கவுன்சிலர் கூட்டத்தில் கண்ணில் கருப்பு துணி கட்டி அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பிய திமுக கூட்டணி கட்சி விசிக கவுன்சிலர். தனது வார்டுக்கு எந்த திட்டங்களும் நிறைவேற்றப்படவில்லை என்று ஆளும் அரசுக்கு எதிராக கூட்டணி கட்சி கவுன்சிலர் புலம்பல். சென்னையில் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்ட கறவை மாடு கடன் திட்டத்தில் ஆவின் உறுப்பினர்களுக்கு மட்டுமே கடன் வழங்கும் புதிய விதிமுறை அமலுக்கு வந்துள்ளது. ஆவின் நிர்வாகத்தின் ஊழல் சதியால் ஏழை விவசாயிகள் கடன் பெற முடியாத நிலை ஏற்பட்டதில் விவசாயிகள் கொந்தளிப்பு. தமிழ்நாடு உள்பட 5 மாநில சட்டமன்ற தேர்தல் தேதி இன்று அல்லது நாளை அறிவிக்கப்பட வாய்ப்பு. ஏப்ரல் 27ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற அதிக வாய்ப்பிருப்பதாக எதிர்பார்ப்பு. ஆசிரியர்களை நியமிக்காமல் மாணவர்களுக்கு எப்படி தரமான கல்வி வழங்க முடியும் முதல்வரே என ரீல்ஸ் புகழ் மாணவர்கள் தேவா ஜீவாவை ஸ்டாலின் சந்தித்த நிகழ்வை சுட்டிக்காட்டி பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விமர்சனம். மாணவர்களின் கல்வி மீதான ஆர்வத்தால் நீங்கள் இந்த சந்திப்பை நிகழ்த்தவில்லை. விளாத்திக்குளம் மாணவிக்கு நேர்ந்த கொடூரத்தை திசை திருப்பவே இந்த விளம்பர படத்தை நீங்கள் வெளியிட்டுள்ளீர்கள் என்றும் அன்புமணி ராமதாஸ் காட்டம். காஞ்சிபுரம் மாவட்டம் ஊத்துக்காடு அரசு உயர்நிலைப் பள்ளியில் பள்ளி வளாகத்தில் பீடி பிடித்த 8ஆம் வகுப்பு மாணவன் அது குறித்து ஆசிரியரிடம் கூறச் சென்ற 6ஆம் வகுப்பு மாணவரை கல்லால் தாக்கிய கொடூரம். பள்ளிகளில் அதிகரித்து வரும் போதைப்பொருள் புழக்கத்தையும் வன்முறைகளையும் தடுக்க நடவடிக்கை எடுக்காமல் முதல்வருடன் சேர்ந்து விளம்பர மோகத்தில் திளைக்கும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கு பெற்றோர் கண்டனம். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் பேரூராட்சி பகுதியில் 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அவசர கதியில் குடியிருப்பு பகுதிகளில் இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் மக்களுக்கு பயனளிக்காத புதிய பேருந்து நிலையத்தை திறந்து வைத்த ஸ்டாலின், தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் அரசு கஜானாவை தாங்கள் சொத்தாக மாற்ற வேண்டும் என்கிற நோக்கத்தில் திமுகவினர் திட்டங்களை தொடங்கி வைப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக நாளை தென் தமிழக கடலோர மாவட்டங்களிலும் நாளை மறுநாள் நீலகிரி மற்றும் தென் தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் லேசான மழைக்கு வாய்ப்பு. ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு.
தமிழகத்தில் உள்ள பல அரசு கலைக் கல்லூரிகள் முறையாக பராமரிப்பின்றி பாழடைந்துள்ளன என கும்பகோணத்தில் கல்லூரி மாணவர்களிடையே ஒப்புக்கொண்ட திமுகவின் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு விளம்பரங்களுக்கு கோடிக்கணக்கில் பணத்தை வாரி இறைத்த அரசு கல்லூரிகளை கண்டுகொள்ளவில்லை என்பது அமைச்சர் மூலமே வெளிப்பட்டுள்ளது. எத்தனையோ அரசு கல்லூரிகள் கொசுரி கொட்டிய மணப்பாறை சென்றிருக்கிறேன். நமது கல்லூரி பரவாயில்லை. அந்த அரசு கல்லூரிக்கு செல்லுகிற பொழுது மனது இருந்தது, இந்த கல்லூரி தானா, பெயர் பலகை எங்கே, ஆமூர் சுற்றுச்சூழல் எங்கே, பெற்றோர்கள் பிள்ளை மாணவனாகி சேர்க்கப்படும் பொழுது அந்த தாயும் தந்தையும் கல்லூரி நலமாக சிறப்பாக பெருமையாக இருந்தால் தானே மாணவனை சேர்ப்பதற்கு அது மனது வரும். சிவகங்கை மாவட்டம் கோவானூர் கிராமத்தில் தேக்கு மரங்கள் விற்ற விவகாரத்தில் பணம் தர மறுக்கும் நபர் சாதியை கூறி திட்டுவதோடு கொலை மிரட்டலும் விடுத்ததால் ஆட்சியர் அலுவலகம் முன் திமுக கவுன்சிலர் குடும்பத்துடன் தீக்குளிக்க முயற்சி. சமூக நீதி பேசும் ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் அவரது கட்சியினரே சாதிய வெறியர்களால் கொலை மிரட்டலுக்கு ஆளாவது ஆட்சியின் தோல்வியை வெளிப்படுத்துவதாக எழும் விமர்சனம். வடகிழக்கு இந்தியாவின் முதல் அணுக்கல் கட்டுப்பாட்டு வசதி கொண்ட கிரீன்ஃபீல்டு 4 வழி அதிவேக சாலையான சில்சாங் சில்சார் வழித்தடத்திற்கான பூமி பூஜையில் பங்கேற்று பணிகளை தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. சுமார் 22,860 கோடி ரூபாய் முதலீட்டில் அமையவுள்ள இந்த 166 கிலோமீட்டர் நீள வழித்தடம் குவஹாட்டி மற்றும் சில்சார் நகரங்களுக்கு இடையிலான பயணத்தை 5.5 மணி நேரமாக குறைக்கும். மதுரை சர்வதேச விமான நிலையத்தில் புதிய வான்வழி போக்குவரத்து கட்டுப்பாடு கோபுரம் மற்றும் தொழில்நுட்ப தொகுதி பயன்பாட்டுக்கு தொடங்கி வைப்பு. இந்த புதிய தொழில்நுட்ப வசதிகள் மூலம் விமான போக்குவரத்து பாதுகாப்பு உறுதி செய்யப்படுவதோடு தென் தமிழகத்தின் வான்வழி போக்குவரத்து சர்வதேச தரத்திற்கு உயர்ந்து பொருளாதார வளர்ச்சிக்கு வித்திடும் என எதிர்பார்ப்பு. சென்னையின் பல இடங்களில் இருசக்கர வாகனங்களை திருடி விற்ற வழக்கில் ஓய்வு பெற்ற காவலர் ஜெயச்சந்திரன் மற்றும் மெக்கானிக் ஆகியோர் சிக்கினர். சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய காவல்துறையினரே குற்ற செயல்களில் ஈடுபடுவது அரசின் நிர்வாக சீர்கேட்டையும் காவல்துறையினரின் மீதான கண்காணிப்பு குறைபாட்டையும் அப்பட்டமாக வெளிப்படுத்துவதாக எழும் விமர்சனம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்ற நூலக திறப்பு விழாவில் திமுகவினரின் தள்ளுமுள்ளால் மூதாட்டி உட்பட பொதுமக்கள் பலர் நிலை தடுமாறி கீழே விழுந்து அவதிக்குள்ளாகினர். வாடகை கட்டிடத்தில் அமையும் நூலகத்தை உதயநிதி நேரில் வந்து திறப்பது விளம்பர அரசியலே என விமர்சனம் எழுந்துள்ள நிலையில் முறையான திட்டமிடல் இன்மையே தள்ளுமுள்ளுக்கு காரணம் என குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் காங்கிரஸ் எம்எல்ஏ ராதாகிருஷ்ணனுக்கு மீண்டும் சீட்டு வழங்கக்கூடாது என சொந்த கட்சியினரே கொளஞ்சியப்பர் கோவிலில் பிராது கட்டி வேண்டுதல். கடலூர் மாவட்ட காங்கிரஸ் கட்சிக்குள் எழுந்துள்ள உட்கட்சி மோதலால் உள்ளூர் திமுகவினர் கலக்கம். கட்சியின் விவசாய பிரிவு சார்பில் கொளஞ்சியப்பரை மனமுருகி பிரார்த்தனை செய்து எங்களுடைய வேண்டுதலை பிரார்த்தனை செய்து கட்டியுள்ளோம். விரைவில் அந்த வேண்டுதல் நிறைவேற விருத்தாச்சலம் கொளஞ்சியப்பரை நான் பிரார்த்தனை செய்கிறேன். என்ன வேண்டுதல்? விருத்தாச்சலம் தொகுதி சார்ந்த ஒருவருக்கே காங்கிரஸ் கட்சியில் மீண்டும் சீட்டு வழங்க வேண்டும். தகுதியான ஒரு நபருக்கு வழங்கி தொகுதி மக்களின் வளர்ச்சிக்கும் மக்களுடைய தேவைகளையும் குறைகளையும் பூர்த்தி செய்ய உள்ளூர்காரர்களுக்கு விருத்தாச்சலத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு சீட்டு கொடுத்தால் மட்டுமே மனநிறைவான ஒரு கோரிக்கைகளை நிறைவேற்ற முடியும். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே அமைந்துள்ள வைகை அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து சரிந்து வரும் நிலையில் நீர்வரத்து முற்றிலும் இல்லாமல் போனதால் 5 மாவட்ட மக்கள் வேதனை. கும்பகர்ணனை விட கொடிய உறக்கத்தில் இருக்கும் ஸ்டாலின் மாடல் திமுக அரசு வாழ்வாதாரத்தை காக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாட்டால் சென்னையில் சிறிய உணவகங்கள் மூடப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளதால் கோயம்பேடு சந்தையில் சுமார் 2 டன் காய்கறிகள் விற்பனையாகாமல் தேக்கம். காய்கறிகளின் விலை குறைந்திருந்தாலும் வாங்குவதற்கு ஆள் இல்லாததால் காய்கறிகள் அழுகி வீணாகி வருவதால் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகளின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிப்பு. அரசின் அலட்சியத்தால் திருவாரூர் மாவட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான நெல் மூட்டைகள் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் தேங்கி கிடக்கும் அவலம். லாரிகள் பற்றாக்குறை, லோடு மேன்கள் பற்றாக்குறையே நெல் மூட்டைகள் தேங்கி கிடக்க காரணம் என தெரிவித்துள்ள விவசாயிகள் நெல் மூட்டைகள் சேதமடையாமல் இருக்க உடனடியாக கிடங்குக்கு அனுப்ப வேண்டும் என கோரிக்கை. எலி அடிக்குது, மயில் அடிக்குது,
இதேமாரி ஒரு விவசாய நெல்லையும் அடிக்குது, உங்கள் நம்ம அரசுக்கு கொள்முதலான நெல்லையும் அடிக்குது. அதனால் நீங்கள் உடனடியாக இந்த நெல் தேக்கம் இல்லாமல் லாரிகளை அனுப்பி எடுக்கணும். 10,000 மூட்டை 20,000 மூட்டைன்னா ஒரு பிசிஆர் இருக்கணும். ரெக்கவரி பின்னாடி அதை எடுத்து 40,700 40,650 எடுத்து என்னங்க ஆகுது? பின்னாடி உங்களுக்கு எடை போடும்போது ரெக்கவரின்னு கொண்டு போய் அந்த பிசி தலையில் வைக்கிறீங்க. அதெல்லாம் இல்லாமல் உடனடியாக அரசு நடவடிக்கை எடுத்து இந்த நெல்லை மூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு செய்யணும்னு தமிழ்நாடு விவசாய சங்கம் சார்பாக கேட்டுக்கிறேன். அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிக்கு பொதுமக்கள் மத்தியில் பெருகும் ஆதரவு. 2 சக்கர வாகன மானியம், கல்வி கடன் ரத்து, மீனவர்களுக்கு மீன்பிடி தடைக்கால நிவாரண தொகை உயர்வு உள்ளிட்ட சிறப்புமிகு அறிவிப்பிற்கு ராமநாதபுரம் மாவட்ட மக்கள் வரவேற்பு. இப்ப வருகின்ற சட்டசபை தேர்தல்ல எதிர்க்கட்சி தலைவர் ஐயா அவர்கள் தேர்தல் வாக்குறுதியை பார்த்தா ரொம்ப பயனுள்ளது. என்ன போன்ற கிராம பெண்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்குது. என்னென்ன திட்டம்னா 25,000 மானிய விலையில இலவச ஸ்கூட்டர் திட்டம், அப்புறம் அம்மா வீடு கட்டும் திட்டம், குலவிளக்கு முறைப்படி 2,000 முதல்ல ஆட்சிக்கு வந்த உடனே 10,000 செலுத்திடுறாரு. அப்புறம் மாதந்தோறும் 2,000 ரூபாய் செலுத்துறாரு. அப்புறம் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்பட்ட கடன் தள்ளுபடி பண்றாரு. இப்படி ஏகப்பட்ட நன்மைகள் இருக்கின்றது. அதுக்காகவே நாங்க ஆட்சி மாற்றம் எப்படா ஆட்சி மாற்றம் வரும் அப்படின்னு நாங்க எதிர்நோக்கி இருக்கோம். முதல்ல எடப்பாடியார் ஆட்சியில் 400 500 கட்டிக்கிட்டு இருந்த கரண்ட் புல்லு இன்றைக்கி 5,000 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு. என்னால் அதை அந்த தொழிலை செய்ய முடியாத சூழ்நிலைக்கு ஆகிடுச்சு. இப்போ என் மகனுக்கு கூட நான் படிப்புக்காக கல்வி கடனை வாங்கியிருந்தேன். அந்த கல்வி கடனை கூட ஐயா எடப்பாடியார் நாங்கள் ரத்து பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அதனால் நிச்சயம் நிறைவேற்றுவார். தலைவர் எடப்பாடியோட அறிக்கைகள் எல்லாமே வரவேற்கத்தக்கது. நல்ல அறிக்கைகள்லாம் விட்டுருக்காரு. குடும்பத்தை தலைவிகளுக்கு மாதம் 2,000 ரூபா கொடுக்கணுங்கிறதுலாம் ரொம்ப வரவேற்கத்தக்கது. போன தடவைலாம் அவர் ஆட்சியில் பொங்கலுக்கெல்லாம் நல்லா எதிர்பார்க்காம அறிக்கை விடாமையே 2,000 ரூபா கொடுத்தாரு. அதெல்லாம் வரவேற்கத்தக்கது. அனைத்து இந்த அண்ணா திராவிட எதுக்கு பொதுச் செயலாளருமான எடப்பாடியார் அவர்கள் சில நல்ல திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள். அந்த திட்டங்கள் மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்பதை எல்லா மக்களும் விரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஒவ்வொரு குடும்பத்த பெண்களுக்கும் மாதம் 2,000 ரூபாய் வழங்குவதாக சொல்லியிருக்கிறார்கள். அதே மாதிரி மீனவர்களுக்கு அந்த மீன் பிடி தடைக்காலத்துக்கு 8,000 ரூபாய் 12,000 ரூபாய் அறிவிச்சிருக்காங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கானாங்காடு கிராமத்தில் குடிநீரில் அதிகப்படியான உப்புத்தன்மையால் 50க்கும் மேற்பட்டோருக்கு சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்டு தினமும் உயிரிழப்புகள் ஏற்படுவதாக பொதுமக்கள் வேதனை. மாவட்ட நிர்வாகம் இதுகுறித்து உரிய ஆய்வு செய்து தூய்மையான குடிநீர் வழங்க வேண்டும் என வலியுறுத்தல். தர்மபுரி மாவட்டம் ஏரியூரில் நிலத்தகராறு வழக்கில் தொடர்பில்லாதவரை கைது செய்த காவல்துறையை கண்டித்து பொதுமக்கள் காவல் நிலையம் முன்பு திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு பெரும் பரபரப்பு. லஞ்சம் பெற்றுக்கொண்டு ஒருதலை பட்சமாக வழக்கு பதிவு செய்ததாக காவல்துறையினர் மீது மக்கள் முன்வைக்கும் குற்றச்சாட்டு சட்டம் ஒழுங்கு நிர்வாகத்தின் மீதான நம்பிக்கையை கேள்விக்குறியாக்கி உள்ளதாக எழும் விமர்சனம். திருப்பூர் வாய்க்கால்மேடு பகுதியில் வணிக சிலிண்டரை பதுக்கி கூடுதல் விலைக்கு விற்ற புகாரில் தனியார் கேஸ் ஏஜென்சிக்கு சீல். சிலிண்டர் தட்டுப்பாட்டை அடுத்து பதுக்கலை தடுக்க எஸ்மா சட்டத்தை மத்திய அரசு அமல்படுத்திய நிலையில் நடவடிக்கை. கரூர் மாவட்டம் வெள்ளியணை அருகேயுள்ள ஜல்லிப்பட்டியில் ஆளில்லாத ரயில்வே லெவல் கிராசிங்கை தனியார் பேருந்து கடக்க முயன்றதில் சிமெண்ட் ஏற்றி வந்த சரக்கு ரயில் மோதி விபத்து. பேருந்து கடும் சேதமானதோடு பலத்த காயமடைந்த மாணவ மாணவிகள் 24 பேரும் சிகிச்சைக்காக கரூர் அரசு மருத்துவமனையில் அனுமதி. சேலம் மாவட்டம் மேட்டூர் நகராட்சிக்கு உட்பட்ட 21வது வார்டு பெரியண்ண கவுண்டர் நகரில் ஏற்கனவே உள்ள கான்கிரீட் சாலை மீது கலவை ஊற்றி 1 மணி நேரத்தில் சாலை பணியை முடித்து 8 லட்சம் ரூபாய்க்கு கணக்கு காட்டிய அதிகாரிகள். மக்கள் வரி பணத்தை பகல் கொள்ளையடிக்க இத்தகைய தரமற்ற முறையில் சாலையை அமைத்து கணக்கு காட்டும் அதிகாரிகளின் ஊழல் முறைகேடு உள்ளாட்சி நிர்வாகத்தின் அவல நிலையை அம்பலப்படுத்துவதாக பொதுமக்கள் விமர்சனம். காலை சுமார் ஒரு மணி நேரத்தில் சிமெண்ட்டையும் ஜல்லியையும் கலந்து அப்படி மேலே ஊற்றிவிட்டு சென்று விட்டார்கள். இருபக்கம் இருந்து எந்த விதமான ஆக்கிரமிப்பும் எடுக்கவில்லை. தேர்தல் நெருங்குவதால் அவசர காலத்தில் இந்த ரோடை போட்டுள்ளார்கள். காலையில் தண்ணி ஊற்றும் பொழுதே எல்லா ரோடுமே பறிஞ்சிட்டு போயிடுச்சு. ரொம்ப தரமற்றதாக இருக்குது. இந்த ரோடு போட்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அரசாங்கத்தோட 8 லட்ச ரூபாயை நாஸ்தி பண்ணியிருக்காங்க. கீழே ஒரு சின்னதாக ஒரு புட்டு கட்டணும் மேம்பாலம் மாதிரி, அதையும் கட்டலை. இது கேட்டால் கான்ட்ராக்டுக்கார அவ்வளோதான் போட முடியும், என்ன உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பட்டு போயிட்டார். தமிழகத்தில் உள்ள பெட்ரோல் டீசல் நிலையங்களுக்கு பாதுகாப்பு வழங்க கோரி தமிழ்நாடு பெட்ரோலியம் டீலர் சங்கம் சார்பில் டிஜிபியிடம் மனு.
தேவையற்ற அச்சத்தால் பெட்ரோல் நிலையங்களில் வாகன ஓட்டிகள் குவிந்து வாக்குவாதத்தில் ஈடுபடுவதோடு பாதுகாப்பற்ற சூழலை பணியாளர்கள் உணர்வதால் பாதுகாப்பு வழங்குமாறு கோரிக்கை. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் சொத்துக்காக சகோதரிகளை கொலை செய்த வழக்கு. 5 பேருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை விதித்து புதுக்கோட்டை மகிழா நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு. சபரிமலையில் ஆலய மரபுகளை பாதுகாக்க கேரள மாநில LDF அரசு முடிவு. அனைத்து வயது பெண்களும் தரிசனம் செய்யலாம் என்ற முந்தைய நிலைப்பாட்டை மாற்றி பாரம்பரியத்தை காக்க உச்சநீதிமன்றத்தில் புதிய பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய முடிவு. பெண்களுக்கான மாதவிடாய் விடுமுறையை சட்ட ரீதியாக கட்டாயமாக்குவது அவர்களின் வேலை வாய்ப்புகளை பாதிக்கும் என்று உச்சநீதிமன்றம் கருத்து. மாதவிடாய் விடுமுறையை சட்டமாக கட்டாயமாக்கினால் நிறுவனங்களின் உரிமையாளர்கள் பெண்களை வேலைக்கு எடுக்க தயங்குவார்கள் என தலைமை நீதிபதி சூரியகாந்த் விளக்கம். வணிக சிலிண்டர் தட்டுப்பாட்டுடன் அத்தியாவசிய பொருட்களின் விலையும் தொடர்ந்து உயர்வதால் கடலூர் மாவட்டத்தில் உணவுப் பொருட்கள் விலையை உயர்த்த ஹோட்டல் உரிமையாளர்கள் முடிவு. சிலிண்டர் தட்டுப்பாட்டை தீர்ப்பதற்கு மத்திய அரசுடன் பேசி ஸ்டாலின் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ஹோட்டல் உரிமையாளர்கள் வலியுறுத்தல். இந்த நிலைமை நீடிச்சுன்னா இன்னும் 2 நாள்ல எல்லா ஹோட்டலும் மூடுற மாதிரி ஆயிடும். இதுக்கு முக்கிய காரணம் வந்து இப்ப இருக்க கேஸ் தட்டுப்பாடு. இந்த கேஸ் தட்டுப்பாடுனால நாங்க டைமிங்கை குறைக்கிறோம், மெனுவை ரெடியூஸ் பண்றோம், எல்லாமே பண்ணாலும் எங்களால லாபமா நடத்த முடியல. ஏன்னா பேக்கேஜிங் மெட்டீரியல் ரேட்டு கூடி இருக்கு. இப்போ நம்ம விறகு அடுப்புக்கு மாறலாம்னா விறகோட ரேட்டு கூடுது, கறி பார்க்கலாம்னா அதுவும் ரேட்டு கூடுது. எல்லா ரேட்டும் கூடுறதுனால எங்களால இதை இனிமேல் ப்ரொசீட் பண்ண முடியாது. 10 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஜப்பான் கடலை நோக்கி ஏவிய வடகொரியா. அமெரிக்கா தென்கொரியா கூட்டு ராணுவ பயிற்சிக்கு பதிலடியாக அண்டை நாடுகளை பதற வைக்கும் வகையில் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவி சோதனை. மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள போர் சூழல் காரணமாக சமையல் எண்ணெய் விலையும் கிடுகிடுவென உயர்வு. 155 ரூபாய்க்கு விற்கப்பட்ட 1 லிட்டர் சன்ஃப்ளவர் ஆயில் 170 ரூபாய்க்கும், 110 ரூபாய்க்கு விற்பனையான பாம் ஆயில் 122 ரூபாய்க்கும் விற்பனை.